ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே காட்டுநாயக்கர் பழங்குடி மக்கள் வசித்து வரும் பகுதி நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுண்ணாம்புக்கார தெரு, வெண்ணாறு காட்டுநாயக்கன் தெருவில் காட்டுநாயக்கன் பழங்குடியினர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருவதாகவும் பெரும்பாலானோர் நீடாமங்கலம் பேரூராட்சி உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் வசிக்கும் பகுதி நீர்நிலை புறம்போக்கு என கூறி தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் வீடுகளை காலி செய்ய அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தாங்கள் வசிக்கும் பகுதியில் நீர்நிலை இருப்பதற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் சுற்றிலும் பட்டா குடியிருப்புகள் மட்டுமே உள்ளன என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் முறையாக செலுத்தி வருவதாகவும் கூறுகின்றனர். காலம் காலமாக வாழ்ந்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தலைமுறையாக அங்கே இருக்கிறோம். இப்போ எங்களை காலி பண்ணுன்னா நாங்கள் எங்கேயா போவோம்? வயதான காலத்தில் நாங்கள் எங்கேயா போய் தன்னுமை சம்பாரித்து நாங்கள் வீடு வாசல் கட்டுறது? உங்களுக்கு இடம் தான் வேணும்னா எங்களை கொன்னுவிட்டு நீங்கள் இடத்த எடுத்துக்கயா, எங்களை வாழ விடுங்க, இல்லைன்னா சாகடிக்கயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே வர வழி இல்லையா, நீங்கள் தான்யா எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் வயதான காலத்தில் 2 பேருமே முடியாத நாங்கள் ஏதோ அரசாங்கத்தில் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயா. இதுக்கு மேலே உங்கள் முடிவு நீங்கள் எல்லாம் எடுத்தாலும் நாங்கள் கேட்குறோம் ஐயா. எங்களுக்கு குச்சி வேணும்யா. இனிமேல் எங்கள் வயசுக்கு நாங்கள் வீடு கட்டி குடியிருக்க முடியாதுயா. நாங்கள் இந்த வெண்ணார் லைன் கரையில் தான் இருக்கோம். நானும் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் வாழ்ந்து வந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து பழங்குடியினர். எங்களை வந்து இப்போ இந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என் பிள்ளை குட்டிங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் எங்கே போகிறது? என் வீட்டுக்கார் வந்து சும்மா சாதாரண தினக்கூலியாக துப்புரவு பணியாளராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஊரையே சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தராங்க. ஆனால் எங்களை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுலையே இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து எங்கே போவோம்? எங்கள் பிள்ளை குட்டிங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறது? எங்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் தான் இந்த இடத்துக்கு பட்டா தரணும், இல்லைன்னா வீட்டு மனை பட்டாவே எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.